நேற்று ஈவினிங் ஹஸ்பண்ட் கால் பண்ணி ரெடியாக இருங்க வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் 3 பேருக்கும் ஜாலி ஆயிடுச்சு. நாங்கள் போத்தனூரில் இருக்கிற மௌசிக்கு தான் போயிருந்தோம். ஸோ இந்த ஷாப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த ஷாப் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்கும். ஆனாலும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பாப்பாவை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா எங்கேயுமே பெருசாக போகவே இல்லை. இப்போ அவங்களுக்கு 7 months வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பனானா தீமில் எல்லோ கலரில் சேர்ஸு டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்து ஒரு பனானா செட்டப்லேயே இருந்தது. பாப்பா வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப குஷியாயிருவாங்க. அதுவும் அவங்க கூட டேடி இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாகிடுவாங்க. ஒரே சிரிப்பு தான் அவங்க டேடி கூட பேசி பேசி. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆல்ரெடி வீட்லேயே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்படிங்கிறனால யாருக்கும் பெருசாக பசி இல்லை. அதனால் சிக்கன் சாண்ட்விச் வந்து சீஸ் லோடட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபலூடா மட்டும் வாங்கினோம். பப்பு வந்து ஃபலூடா குடிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பப்புக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சிக்கன் சாண்ட்விச்சும் வந்து ரொம்ப சீஸியாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச்சை. பாப்பாவுக்கு 7 months கம்ப்ளீட் ஆனதுனால எந்த ஃபுட்டை பார்த்தாலும் அவங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே எடுத்து வாயில் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 குட்டீஸ்க்குமே அவங்க டேடி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே போனால் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள், அவங்க டேடி எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே வருவாங்க. ஈவன் குட்டி பாப்பா கூட வாக்கரில் வச்சா கிச்சன் வரைக்கும் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை என்னோடய நைட்டியை பிடிச்சிட்டு தான் நிற்பாங்க. ஆனால் வெளியே வந்துட நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. பப்புக்குட்டிக்கு வந்து இந்த ஹை சேரில் உட்காந்து சாப்பிட்ணும், தானும் குழந்தைன்னு நினச்சிட்டு கேட்டான். நான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க டேடி சரி ஆசைப்பட்டான்ல உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாப்பாவுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, எல்லாரும் கையிலேருந்து பிடுங்குறாங்கன்னு சொல்லி பயங்கர கோவம். அதனால அவங்க 2 பேர்கிட்டையும் போகாமல் நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம். ஸோ அவங்க பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறக்காக. பக்கத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா சூடான் நாட்டிலேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஹஸ்பண்ட் வந்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக போனாங்க. அவங்களுமே ரொம்ப ஜாலியாக ஐசல் பாப்பா பேசிட்டு கூப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் முதல்ல போய் சலாம் சொல்லி பேசுகிறது என்னோடய ஹஸ்பண்டாக தான் இருக்கும். என்னன்னு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ பப்புக்கு வந்து இந்த சேர் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அவன் ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்கான். ஸோ இந்த சேர் வந்து அவனுக்கு நீடே இல்லை. இருந்தாலும் அதில் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்தான். பாப்பா வந்து அவனை சாப்பிட விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி மியூசிக் எல்லாம் ஓடினாலும் அவங்களுக்கு ஒரே குஷியாயிருச்சு. அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவனை சாப்பிட விடாமல் இருந்தாங்க. கிட்ஸை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சமாக குவாலிட்டியான டைமை கொடுத்தாலே போதும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக வளருவாங்க.